2024 நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா சரி, இல்லை ஆல்ரெடி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இதை ஒரு விஷயத்தை நீங்கள் இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து 10x வந்து ரொம்ப இன்கம் அதிகமாக வந்து கொடுக்கும். என்ன அப்படின்னா அது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். இது நிறைய பேர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல நினைக்கிறேன். ஒரு பிஸ்னஸோட வச்சு நான் அதுக்கு எப்படி பண்ணீங்கன்னா எப்படி வந்து இன்கம் வரும் அப்படிங்கிறத டோட்டலாக வந்து நான் அந்த வீடியோ சொல்ல போறேன். என்னோட பேர் வந்து ராக்கி முத்து. நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டாக ஒர்க் பண்ணிருக்கேன். இந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இதில் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களோட வீடியோஸ், அப்புறம் வந்து அது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணால் என்ன மாதிரியான இம்பாக்ட் வரும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் அதில் வந்துட்டு இருக்கும். ஸோ வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே தெரியும். இப்போ ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒதுக்கிட்டே ஆகணும். வேற வழி இல்லை. ஏன்னா அது பண்ணீங்க அப்படின்னா தான் புது கஸ்டமர் வந்து உள்ள வருவாங்க, பழைய கஸ்டமர் வந்து வெளியே போகாமல் இருப்பாங்க. ஏன்னா மெயினாக இது வந்து ஆல்ரெடி எல்லா பிஸ்னஸுக்குமே நடக்கிற ஒன்று தான். பட் வந்து இப்போ வந்து அது இனி வரும் காலங்களில் நடக்குமான்னு கேட்டால் அது வந்து ரொம்ப கஷ்டம் தான். நீங்கள் நார்மல் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இருக்கிற கஸ்டமர் கூட போயிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிருக்காங்க. சரி, உங்களுக்கு எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ சொல்கிறேன். அதோட ப்ளஸ் பாயிண்ட்ல என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்கிறேன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிஸ்னஸ், ஒரு சின்ன பிஸ்னஸ், ஒரு மென்ஸ் வேர் வந்து சென்னையில் வச்சு நடத்திருக்காங்க. ஒரு ட்ரெஸ் ஷாப், அது மென்ஸ்க்கு மட்டும்தான். இப்போ வந்து இதுக்கு வந்து எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னா ஆர்கானிக்னு சொல்லி ஒன்று இருக்குது, பெய்டுன்னு சொல்லி ஒரு 2 டைப் இருக்குது. இப்போ ஆர்கானிக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் வந்து உங்கள் கூகுளில் அடிச்ச உடனே உங்கள் நேம், உங்கள் ஷாப்போட நேம், அந்த டீட்டெயில் சம்மந்தமான எல்லாம் வரணும். ஏன்னா நிறைய பேர் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா ட்ரெஸ் ஷாப்னா சென்னை ட்ரெஸ் ஷாப் இந்த மாதிரி அடிப்பாங்க. அதில் வந்து உங்களோட நேம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் வருவாங்க. இப்போ வந்து அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா கூகுள் மை பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதில் வந்து உங்களோட நேம் ஆகட்டும், உங்களோட கடையை பற்றியான டீட்டெயில், அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா, அப்புறம் அட்ரஸ் எல்லாம் வச்சு நீங்கள் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கடைக்கு எங்கே இருந்தாலும் அந்த லொக்கேஷன்லாம் போட்டு சீக்கிரமாக வருவாங்க. அப்புறம் அந்த கூகுளை வந்து சர்ச் பண்ணும்போது உங்கள் ஷாப் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து நம்பர் 1. ரெண்டாவது சோஷியல் மீடியா, அதாவது ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாம் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ் வந்து டெய்லி அப்டேட்டாக கொடுக்கலாம், இல்லை வீக்லி ஒன்ஸாக ஒரு அப்டேட் கொடுக்கணும். இந்த ஷாப் வச்சிருக்கல, ஸோ இந்த ஷாப்போட இப்போ வந்து இந்த ட்ரெஸ்லாம் இருக்குது, இந்த ப்ரைஸில் இருக்குது, இந்த கேட்டகரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டெய்லி வந்து போஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். அது வந்து வீக்லி ஒன்ஸாக நீங்கள் பண்ணி தாகணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தை, அதாவது உங்கள் கடையில் வந்து ஷாப் பண்ணியிருப்பாங்களா, இப்போ மென்ஸ் வேர் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வந்து உங்கள் கடையில் வந்து ஷாப் பண்ணோம்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. சொல்லித்தான் நீங்கள் வாங்கணும். வாங்கிட்டு நீங்கள் அவங்களோட குரூப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறத இங்கே ஒரு மெசேஜ் மாதிரி போடுங்க. இந்த ட்ரெஸ்லாம் இருக்குது, இந்த ப்ரைஸில் போயிட்டு இருக்குது, ஸோ வந்து வாங்கிக்கோங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் டேரெக்டாக கஸ்டமரும் டச் பண்ணிட்டு வரும். ஆல்ரெடி உங்கள் கடைக்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு எமோஷனலாக ஒரு கனெக்ட் இருக்கும். ஸோ வந்து ஈஸியாக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் 2 விட 3வது சொல்கிறது வந்து. அடுத்தது வந்து இப்போ வந்து செகண்ட் டைப் வந்து அந்த பெய்டில் வந்து நம்ம சொல்லுவோம், ஆர்கானிக் வந்து சொல்லிட்டோம். இப்போ பெய்டு அப்படின்னா அந்த சீசன் டைம்லாம் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா அந்த இப்போ தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஆடாக வந்து போடுவாங்க. எங்கள் கடையில் இந்த ட்ரெஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வயசு இருக்கவங்கள ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. இது வந்து பெரிய பெரிய கடைக்காரன் தான் பண்ணணும் அப்படிங்கிறதால இல்லை, அவங்க டிவிலாம் பண்ணுவாங்க. பட் சின்ன ஷாப் வச்சிருக்கவங்க கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ வந்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி ஆட் வந்து கொடுக்கலாம். அது வந்து விலையும் கம்மி, உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்களே அதை வந்து ஆக்சஸ் பண்ணி ஆடெல்லாம் வந்து போட்டுக்க முடியும். ஸோ இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். சரி, இது எப்படி வந்து ஆட் போடுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மென்ஸ் வேருக்கு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் வந்து மென்ஸுக்கு மட்டும் நீங்கள் வந்து அளவு கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட கடையோட லொக்கேஷன் வந்து அது உங்கள் கடையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே நீங்கள் வந்து ஆட் வந்து போட்டுக்கலாம். அது 50 கிலோமீட்டருக்குள்ளே நான் வந்து சொல்கிறேன். அது உங்களுக்கு வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆடை வந்து இது பண்ணி, அது பின்கோடு வச்சு கூட வந்து அந்த ஏரியா வைஸ் நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம். இந்த ஏரியாக்குள்ளே மட்டும் தான் நான் போடுற ஆட் வந்து விளம்பரம் வந்து ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அவங்களோட ஏஜ் கேட்டகரி வச்சு நீங்கள் பிரிக்கலாம். இப்போ வந்து 18 ஒரு 30 இவங்க தான் வந்து அதிக பேர் உங்கள் கடையில் வந்து ஷாப் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேட்டகரி ஆட்களுக்கு மட்டும்தான் ஆட் வந்து ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட போடலாம். அப்புறம் வந்து இந்த ஜாப்ல இருக்கிறவங்க, இந்த இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறவங்க, அதாவது இந்த ஜாப் அப்படின்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணுறவங்க, பேங்க்ல ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிக்கலாம். இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இப்போ ட்ரெஸ் வாங்குற இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. இப்போ ஒரு டிஷர்ட் எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. அவங்க கூகுளில் சம்திங் ஏதோ ஒன்று சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஆட் வந்து அவங்களுக்கு ஷோ ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இந்த கேட்டகரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெரிய இம்பாக்ட் வரும். ஒரு டிவியில் கொடுத்து உங்களால் கண்டிப்பாக ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆட்லாம் கொடுக்க முடியாது. பட் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து உங்களை ஆடை வந்து கொடுத்து உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரீச் பண்ணி கொண்டு வந்து வாங்க வைக்க முடியும். இது வந்து எவ்வளோ மந்த்லி செலவாகும்னா உங்களோட நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து போடுறீங்க அப்படிங்கிறதா, அது விளம்பரம் இத்தனை நாளைக்கு எனக்கு ஷோ ஆகணும், ஷோ போடுறத வச்சு தான் ஒரு நாளைக்கு எனக்கு 500 ரூபாய் கொடுத்தாலும் ஓகே தான். அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரியான அந்த ஆடை வந்து பணம் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு கூட ஆட் வந்து போடலாம், 500 ரூபாய்க்கு போடலாம், இத்தனை பேருக்கு ரீச் ஆகலாம், அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் வந்து பண்ணிருக்கோம். உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுகிறோம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.